அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 8/7/2025 ஆனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திரியோதசி திதி இரவு 12:38 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. கேட்ட நட்சத்திரம் பின்னிரவு 3:15 வரை, பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் பின்னிரவு 3:15 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 8இல் அமைய பெற்று இன்று சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலுவாக அமைய பெற்று 2இல் குரு 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய மனத்துக்குரிய ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் முடிக்க முடியாமல் இருந்த பணியை கூட இன்றைய நாளில் எளிதில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் ராகு, 3இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், 5இல் சந்திரன், 9இல் சனியும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள்
பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதும் 3ல் சந்திரன், 9ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து மகிழ்ச்சிகரமான நிலை உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது, பாக்யஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உத்தரவுகளும் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று கடினமான பணிகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருந்தாலும் அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 9ல் செவ்வாய் இருப்பதும் பண வரவு ரீதியாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் காரணமாக வீண் செலவுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது.
அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனும் 3இல் சனி 6இல் சூரியனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன் 5இல் குரு சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.